Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 45 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 82ல இருந்து 77 கிலோவுக்கு வந்துட்டாங்க. 5 கிலோ குறைச்சிட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days ஊருக்கு போயிருந்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு 2 kg வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ 3 days போயிருந்தீங்க, 2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. சோ நீங்க வந்து அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு நெக்ஸ்ட் டே கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சிஸ்டர். கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சம்டைம் வந்து அந்த மாதிரி ஆகும். மெயின்டைன் பண்ணும்போது அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்லாட்டா கண்டபடி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பியும் வந்து வெயிட் வந்து கெயின் ஆகதான் செய்யும். சோ நீங்க வந்து 3 நாள் அப்படி போயிடுச்சா 4வது நாள் நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்க ஆரம்பிக்கணும். சோ அதை வந்து பண்ணுங்க சிஸ்டர், சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க சிஸ்டர், நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா சிஸ்டர். ஆனா அங்கெல்லாம் வந்ததே கிடையாது இது வரைக்கும். கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடைச்சா எல்லாரையுமே எனக்கு வந்து மீட் பண்ணணும் ரொம்ப ஆசையா தான் இருக்குது. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டுதாங்க, மார்னிங் வந்து 8:30க்கு சாப்பிடுறேன், லஞ்ச் வந்து 12 o'clock சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் வந்து 6:30 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் பெஸ்டா இருக்குன்னா ஓகே, அது உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து பிரச்சனை கிடையாது. ஈவினிங் டயத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி டைம் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். எப்படின்னா காலையில வந்து 9:30 மணிக்கு, மதியம் வந்து ஒரு 1:30 மணி, அந்த மாதிரி ஈவினிங் 6:30 6:30 மணி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவைப்படாம இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் மனோசித்ரா சிஸ்டர் தான் நினைக்கிறேன், நான் அம்மா வீட்டுல இருக்கேன் ஆனாலுமே நான் வந்து டயட் ஃபுட்டை தான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். எங்க இருந்தாலும் நம்ம வந்து நினைச்சோம்னா என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. சோ அதனால கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து அதான் சொல்றேன், எங்க இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 days போயிட்டு வரேன்னா அந்த டைம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஆனா அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா, நம்ம கையில தான் இருக்கு நம்மளோடது. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து தைராய்டு இருக்கிறவங்க வந்து இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து குடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எல்லாரும் குடிக்கலான்றதுதான் நான் இது வந்து கேள்விப்பட்ட வரைக்கும். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ப்ராப்பரா தெரியாது, அதை வந்து தெரிஞ்சு நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. சோ அதனால தைராய்டுக்கு வந்து அந்த காலிஃபிளவர், முட்டைக்கோசு இந்த மாதிரி இதுதான் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது பத்தி எனக்கு தெரியல. ஆனா இது வந்து அப்படி வந்து ஏன்னா எல்லாரும் குடிக்கலான்றதுதான், இது வந்து அவ்வளவு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. சோ கேட்டு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒயிட் சுகர் போட்டு காஃபி டீ எல்லாம் குடிக்கவே மாட்டீங்களா சிஸ்டர் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து அதான் சொல்றேன், பால் டீ அதெல்லாமே எனக்கு பிடிக்காதுங்க, நான் குடிக்கவே மாட்டேன் எப்பவுமே. பிளாக் டீ, பிளாக் காஃபி இப்ப குடிக்கிறேன் வித்தவுட் சுகர் தான் வந்து குடிப்பேன். அதுவே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நீங்க குடிக்கணும்னு வச்சீங்கன்னா கொஞ்சம் அளவா வந்து குடிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து அதனால அந்த சுகருக்கு எனக்கு வேலையே கிடையாது. அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப உங்களுக்கு வந்து நல்லது பால் டீ காஃபி எல்லாம் குடிக்கலன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்காதுன்னும் போது இந்த வெயிட் லாஸ்க்கு எனக்கு அதான் வந்து பிளஸ் பாயிண்ட். சோ நீங்க உங்களுக்கு ஈஸி சிஸ்டர். ஆனா நாங்களாம் அதுக்கு வந்து அடிக்ட். ஆனா நீங்க வந்து எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு அது வந்து ஈஸி ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றனால அப்படின்னா நான் வெயிட் லாஸ்க்காக நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடாம, இல்லைன்னா நான்லாம் ஒரு ஃபுட்டி நிறைய டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ஆளு. சோ அதெல்லாம அவாய்ட் பண்ணிருக்கேன் இல்லையா. சோ அது மாதிரிதான் எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னா அதை வந்து பண்ணிதான் ஆகணும். ஹெல்த்துக்கு நல்லதுன்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அதனால யோசிச்சுக்கோங்க சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பிரெயின் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்சிமம் செக்ல எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்ல உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்துக்கு ரைஸ் பிரெயின் ஆயில், சோயாபீன் ஆயில் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா பண்ணிக்கோங்க, அளவா பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்க அதை தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த செக்ல ஆட்டின நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் கிடைக்குதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நல்லது அது.
அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டயத்துல வெயிட் வந்து கெயின் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. பீரியட்ஸ் டயத்துல வெயிட் வந்து கெயின்லாம் ஆகாது சிஸ்டர்ஸ். பிளக்சுவேஷன்ஸ் நம்பர்ல தான் அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து காட்டும், அது மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வெயிட்லாம் ஏறாது. அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்றம் இறக்கம் வந்து காட்டும் உங்களுக்கு நம்பர்ல. இப்ப 59 இருக்கீங்கன்னா 60 அந்த மாதிரி கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது மட்டும்தான். பட் அதே சடனா வந்து வெயிட் வந்து கெயின்லாம் ஆகாது, அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்து ஒருத்தவங்க யாரும் பேசிட்டு போறாங்க. ஃபேர் அண்ட் லவ்லிக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி பத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அது வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அதை மட்டும் தாங்க யூஸ் பண்றேன், எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஒவ்வொரு ஸ்கின் பொறுத்து இருக்கு இல்லையா, அதனால கூட இருக்கலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் எல்லாம் ஒல்லி ஆயிடுச்சுக்கா, இதுக்கு மேல பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சோ அதுதான். அதுக்கப்புறம் ஸ்டொமக் இது வயிறு தொப்பை உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 34 வந்து இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ நார்மலா நான் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பேண்ட் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா 33 வந்து வந்துடும். எனக்கு 32 வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும், இன்னும் 1 இன்ச்சு. ஆனா போதும், இது அந்த அளவுக்குலாம் எனக்கு அவ்வளவா தெரியல, ஓகேன்ற மாதிரிதான் இருக்கு. சோ அதனாலதான். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆல்ரெடி உங்களோட வெயிட் குறையல, அதுவும் குறையுங்க. சரிங்களா? நான் இதுக்காக நான் எதுவுமே பண்ணல, உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அந்த சீரகம், சோம்பு, அது கூட மல்லி இதெல்லாம் கொதிக்க வச்சு அந்த வந்து ஏதாவது ஒரு டயத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா காலையில எம்டி ஸ்டமக்லயோ குடிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் நம்ம வந்து இந்த பயறு வகைகள்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா புரோட்டீனுக்காக, அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த கேஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு, வயிறு உப்பிஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ரெமெடியா இருக்கும். அதை குடிக்கும் போது உங்களுக்கு வயிறு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். சோ நிறைய பேருக்கு அதனாலேயே வயிறு உப்பிக்கிட்டு ரொம்ப தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். சோ அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப உங்க தொப்பை குறையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் மிளகும் சேர்த்துக்கலாம். அது கூட அப்புறம் மல்லி இருக்கு இல்லையா, நீங்க சீரகம், சோம்பு, மல்லி இது 3 மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிங்க. அவ்வளவு ஏதாவது ஒரு டைம். சரிங்களா? அவ்வளவுதான். சோ இன்னைக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் நல்லாவே நீங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நாங்களுமே செலிப்ரேட் பண்ணோம், அது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சது, இன்னைக்கு லீவ் இல்லையா, சோ அதனால. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 58.55 வந்திருக்கு, சூப்பர். அதுக்கப்புறமா மச்சிக்கு மாமாக்கெல்லாம் வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்துட்டு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரகம், சோம்பு, அது கூட மிளகு அது போட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்க போறோம். இதை வந்து அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா கொஞ்சம் இந்த மிளகு அதனால காரமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க மல்லி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சரி குடிச்சிட்டு சரி காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது காலையிலே ரொம்ப வந்து டயர்டா இருந்தது, அதுவும் லேட்டா தானே இருந்துச்சோம். சோ அதனால வந்து சிம்பிளாவே போதும்னு சொல்லிட்டாங்க. நேத்தெல்லாம் வந்து இந்த பூரி அது சாப்பிட்டதுனால லைட்டா வேணும்னு சொன்னாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபி போட்டு வந்து கொடுத்தாச்சு. சோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்களேன், எங்க வீட்டுல குட்டி கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து என் பையனோட ஆசைக்காக வாங்கி அழகா வந்து வச்சிருந்தோம் ஃப்ரிட்ஜ் மேல, ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்கு, சோ அதுலயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட இந்த மாதிரி கிறிஸ்பியா முடிச்சாச்சு. இந்த குளிர் டைம்ல இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. செம்ம குளிர் தான் இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ் ஆனதான் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சரி 11 மணி போல அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு லீவ் இல்லையா, பசங்க எல்லாருமே வந்து வீட்டுல தான் இருக்காங்க, பொண்ணு பசங்களும். ஸோ அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜோதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேக் வீட்லயே பண்ணி அழகா வந்து கொடுத்துருந்தாங்க. சரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து எடுத்து வச்சுட்டு சொன்னேன்ல, மழை வரவும் அதை போய் வந்து கொஞ்சம் வெயில் வந்தது, அதை ஃபுல்லா வந்து காய போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து ஒரு பிளாக் காஃபி குடிக்கலான்ற மாதிரி தோணுச்சு. சரி காஃபி பவுடர் வந்து ஃபுல்லா வந்து காலி ஆயிடுச்சு, அதை வந்து கொட்டி வச்சுட்டு நமக்கு ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு வந்து குடிச்சாச்சு. இது வந்து வித்தவுட் சுகர் தாங்க குடிப்பேன், கசக்காது அப்படிலாம் கேட்பீங்க, அது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா தெரியும், அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பாருங்களேன் இதை வச்சுட்டு பயங்கர சேட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டா மதியம் வந்து பாஸ்தா சாப்பிடலாம் இந்த குளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் வந்து பண்ணாங்க. வேக போட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே அவங்களுக்கு தேவையான தக்காளி, கேரட், முட்டைக்கோசு, அப்புறம் இது எல்லாமே இந்த ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அழகா லைட்டிங்கும் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம், எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே குழந்தைங்க கூட ஒதுக்காம அளவுக்கு வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு எல்லாத்தையுமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா துருவி எடுத்துக்கிட்டாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வதக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வந்து பாருங்களேன் எல்லாத்தையும் வந்து துருவி சேர்க்கவும் நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி வந்தது. இந்த கிரேவி அப்படியே வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இது கூட பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா சங்க்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இன்னைக்கு இது மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருந்தோம். சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி துருவி பண்ணதுனால அப்புறம் அம்மாச்சிக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா அதுதாங்க வந்து எடுத்திருந்தேன். பாஸ்தா மட்டும்தான். ஏன்னா அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இல்லையா. சூப்பரா இருந்ததுங்க. இந்த குளிருக்கே எங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ சூப்பரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாஸ்தா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கோதுமையில பண்ண பாஸ்தா தான் நாங்க வந்து சாப்பிட்டது. நீங்க மில்லட்டி நிறைய விஷயங்கள் அதுல கிடைக்குது. அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் முட்டை கூட சேர்த்து பண்ணலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வார்ம் வாட்டர் தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பிள்ளைங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தோம். சின்னவர் பாருங்களேன் விட்டு எரிஞ்சிட்டு கலட்டி விடுறது பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி சாக்லேட் எல்லாம் கொடுத்து அப்படியே கூட்டிட்டு வந்தோம். வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா அங்க வந்து டசானா பாப்பா வந்தாங்களா, அவங்க கூட விளையாண்டுட்டு அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து கிறிஸ்டியன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கேக் வந்து வாங்கி வச்சிருந்தோம். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் அங்க வர்றவங்க அந்த அங்கிளுக்குலாம் அண்ணாக்கெல்லாம் போய் இவங்க 2 பேரும் டாஃபி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நிப்பாட்டி போட்டோஸ் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் தெரிஞ்சவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு கொண்டு போய் அழகா வந்து அந்த பாக்கெட்ல வந்து சாக்லேட்ஸ் போட்டு விட்டுருந்தோம். கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஏரியால எல்லாருமே வந்து அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க உள்ளவங்க சார்பில் வந்து பூனைக்கு இங்க உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு எல்லாம் வந்து சாப்பாடு வைப்பாங்க. அவங்களுக்கும் கொடுக்கும். அவங்களும் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜோதியோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்தாங்க அந்த டைம்ல வெளியில. எல்லாரும் வந்து சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அழகா வந்து அவங்க கொடுத்துட்டு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் ரீல்ஸ் இந்த இதுதாங்க பண்ணியிருந்தோம். சின்னவரெல்லாம் பாருங்களேன் சொல்லியே கொடுக்கல எவ்வளவு அழகா வந்து ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல இதை சாங்ஸோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலயுமே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் அழகா வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். தாத்தா மாதிரியே பொதுக்குன்னு நடந்துட்டு இருந்தா சின்னவன். சரி ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி கார்டு பையா வந்து தமிழ்காரவங்க தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு கொடுத்தோடனே அவன் வந்து சந்தோஷமா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பங்களாக்குள்ள போயிடலாம் அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அம்மாச்சிக்கு போனோடனே சந்தோஷமாயிடுச்சு. அந்த லேடிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சின்னவன் தருணை ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அழகா வந்து பாருங்களேன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவங்க பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க அம்மாச்சி. இந்த பாப்பா தான் சின்ன பாப்பா. இங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் தொப்பியும் அந்த தாடியும் கழட்டி போட்டுட்டு இந்த மாதிரி பரட்டு அப்படி வந்து சொரிய ஆரம்பிச்சிட்டா. அழகா கியூட்டா இருந்துச்சு. என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தான் விளாண்டுட்டு இந்த பசங்களோட. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹக் பண்ணி அவங்க அப்பத்தாவுக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி கூட்டிட்டு வந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன் ஓடுறத ரொம்ப குசாலிப்பாயிடுச்சு இவருக்கு. அங்க இவருக்கு தடுமாறிட்டு போயிட்டு இருக்கான். சரி அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. ஒரு 4:30 மணி தான். அப்பயே வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு வேர்க்கடலை வறுத்து வச்சிருந்தாலும் அதையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து ஜோதி என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சிம்பிளா வந்து சூப்பரா கிளம்பியாச்சு. போயிட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு அந்த கிறிஸ்மஸ் கேக் இருக்கும் அது கொஞ்சம் டாஃபி கேக்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு சரி
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு வேற சொட்டர்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. அதே ட்ரெஸ் போடலான்னு பார்த்தோம், கிறிஸ்மஸ் ட்ரெஸ், அந்த இது தாத்தா ட்ரெஸ். ஆனா அவங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இதை போட்டு பேக் பண்ணிடலாம் குளிருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டேன் பாய் சொல்லிட்டு. இங்கதான் எங்க வீட்டுக்கு பின்னாடி தான். ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்தா அவங்க வந்து பிரியாணிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே, நம்ம தான் வந்து கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கோமே, சரி ஜஸ்ட் எல்லாரும் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சமோசா, பிரெட் பக்கோடா எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா செம்ம டான்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஜோதியோட நாத்தனார் பொண்ணு ஜெனிஷா, செம்ம டான்ஸுங்க. என்ன பாட்டுலாம் தெரியல, நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தோமா, அவங்க வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். சரி அதுக்கப்புறம் டான்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா பாட்டு போட்டு நல்ல ஒரு சூப்பர் டான்ஸுங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா இருந்தது. என்ன சொல்றீங்க, எது இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீமா சேர்ந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட் ஜோதி வந்துடுச்சு, அவர் எல்லாரும் போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. சுத்தி சுத்தி ஆடிட்டு இருந்தோம் நல்லா. சாங்ஸ் வந்து இதுல ஆட் பண்ண முடியாது, அதோட பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆட் பண்ணா அது வந்து காப்பிரைட்ஸ் வந்து வரும். ஸோ அதனாலதான் ஆட் பண்ணல. அப்புறம் ஒரு சிலர் பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கும்மி கொட்டுற மாதிரி வந்து கலாய்ச்சி ஆடிட்டு இருந்தோம். இது என்னடா இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன் பண்ணோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு என்னோட இவங்க ஜோதியோட நாத்தனாரு, அதுக்கப்புறம் அவங்களோட மாமியாரு, அவங்க அம்மா, அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மனிஷான்ற ஒரு ஃப்ரெண்டு, எல்லாரும் சேர்ந்து நல்லா வந்து அவங்களும் ஜாலியா எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோவை. நாங்களும் பாத்தீங்கன்னா நல்லா குத்து போட்டோங்க. செம்மையா இருந்ததுங்க இந்த பாட்டுலாம். ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் பண்ணி, அதனால அன்னைக்கு குத்து போட்டாச்சு. நம்ம தனியா ஆடுறதுக்கும் எல்லாரு கூடயும் ஃபன் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வரும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அது மாதிரி நல்லா செம்ம ஹாப்பி, சூப்பரா இருந்தது. ஸோ இன்னைக்கு டேல வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். ஸோ லைஃப்ல இதுவும் இருக்குல்ல ஒரு பார்ட். ஸோ அதனாலதான் உங்க கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். ஸோ நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்களேன், கிறிஸ்மஸ்க்கு கேக் வந்து கட் பண்ணாங்க. பையனுக்கு, இந்த குட்டி பையன் எல்லாருமே நிக்கிறாங்க பாருங்க, இவங்கதான் ஜோதியோட நாத்தனாரு. எல்லாருமே சூப்பரா வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணி போடவும் அழகா இருந்தது. ஸோ சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணி சாப்பிட போறாங்க இல்லையா, பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு கேக் கட் பண்ணதுமே ஒடியாந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்ததும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கோதுமை தோசையும் தக்காளி சட்னி, கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணி அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. 2 கோதுமை தோசை, அது கூட வந்து அந்த கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போட்டு மொத்தம் அரைப்போம் இல்லையா, அதுதான் வந்து அரைச்சிருந்தாங்க. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல நமக்கான டே மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி நான் வந்து போட்டுட்டேன். அதை வீடியோ ஷூட் பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியா வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க, அப்புறம் நீங்க பண்றதுக்கான பலனே இருக்காது. சூப்பரா இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு வந்து போச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.